ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னோட ஃப்ரெண்டோட பையன் விவாகரத்து ஆயிடுச்சுன்ட்டு வந்தாருங்க. காரணம் கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒய்ஃப் வந்து ஆஃபீஸ்ல வர நேரத்தில சர்ப்ரைஸ் குடுக்கணுன்றதுனால, அழகா சமைச்சு வச்சு, டேபிள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டாரு. ஆனால் வந்த மனைவி இதெல்லாம் பார்த்துட்டு, கிச்சன்ல போயிட்டு அந்த பாத்திரங்கள்லாம் சிங்க்ல அப்படியே இருக்குன்னோனே, கோபம் வந்து கத்தி அது ஒரே வாய் வார்த்தை சண்டையா மாறி விவாகரத்துக்கே வந்துட்டாங்க அவங்க. நான் இதுலேருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது எது சரி தவறுன்னுலாம் நான் பேச வரல. ஆனால் உங்க மகனுக்கும், மகளுக்கும் இந்த பழக்கங்கள சொல்லிக் குடுங்க. எழுந்த உடனே படுக்கைய தானா சரி பண்ணணும். போர்வைகள மடிச்சு வைக்கணும். சாப்பிட்ட தட்ட கொண்டு போய் சிங்க்ல வைக்கணும். பல பேர் வீட்ல இந்த பிரச்சனைகள் கம்ப்ளைண்ட்டா இருக்கு. சாப்பிட்ட தட்ட அப்படியே விட்டு போறாங்கன்னு. அதே மாரி நைட்ல போய் ஆம்லெட் போட்டாங்கன்னா, சுத்தமா உள்ள வந்து அவங்க பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும். அடுத்த நாள் காலையில அவங்க அந்த வீட்டு ஓனர் அதாவது அந்த பெண் வர்றப்ப சுத்தமா இருக்கணும் அந்த சிங்க்குமே கூட. கொஞ்சம் பழக்குங்க உங்க மகனையும், மகளையுமே. தேங்க் யூ. பாய்.